அடுத்த கொஷின் எபிசோட் 38. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது 2 செட் ஆஃப் கீபேட்ஸ் வச்சுக்கணும். ஓகேவா? இங்கே ஒரு செட் ஆஃப் கீபேட்ஸ் இருக்கா, இதுக்கும் ஒரு செட் ஆஃப் கீபேட்ஸ் நம்ம வச்சிடணும். இந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு ஒரு செட் ஆஃப் கீபேட்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைட் வச்சுக்கணும். ஸோ இங்கே டைப் பண்ணுறது இங்கே வந்துடும், இங்கே டைப் பண்ண, ஏன்னா இப்போ இங்கே வந்து கீபோர்டில் தான் டைப் பண்ணிருக்கோம். இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை, இங்கே டைப் பண்ணுறது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன சொல்லுவேன்னா, இது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கல்ல, காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே கொஞ்சம் இடத்த கிரியேட் பண்ணிட்டு இதை மொத்தமாக காப்பி பண்ணி கமாண்ட் சி கமாண்ட் வி ரன் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. கிடையாது. இப்போ இங்கே கிளிக் பண்ணாலும் அங்கே தான் வரும். ஏன்னா இது எல்லாமே என் டாட் வேல்யூ தானே இருக்குது. இதெல்லாம் நம்ம N2 மட்டும் மாற்றணும். ஸோ இங்கேருந்து எல்லாம் N2 மாறிக்கும். இப்படி மாற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம கமாண்ட் எஃப் பண்ணி ரீப்ளேஸ் போய் N2 மாற்றி இவ்வளோதான். இப்போ 5522 இன்ட்டு மாறிடுச்சா? லாக் ஆட் போனாலும் ஆன்சர் வந்திருக்கும் 1210. என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சது தானே? இங்கே இங்கே இருக்கிற பட்டனை 2 நான் கிளிக் பண்ணோன்னே இந்த 2க்கும் வந்திருக்கும். இங்கே வந்தோடனே இது N2 டாட் வேல்யூ தான் 2ஆக மாற்றுது. N2 டாட் வேல்யூனா அது இது கூட தானே பைண்ட் ஆயிருக்கு. ஏன்னா பாருங்கள், N2ஓட வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட தான் பைண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ உடனே அது இங்கே டைப் ஆகும். ஆனால் அதுவே நான் இங்கே 2 கிளிக் பண்ணால் அது இந்த பட்டனு கரெக்டாக. அப்போ அது வந்து N டாட் வேல்யூக்கு தான் போகும். N டாட் வேல்யூ இங்கே தானே பைண்ட் ஆயிருக்கு, அதனால அது இங்கே போச்சு. இப்போ நான் இன்டூ கொடுத்தோன்னே இதோட வேல்யூ எடுத்து மல்டிப்ளை ஆச்சு. அதை நமக்கு லாஸ்ட் டைமே பார்த்தோம். ஏன்னா இன்டூ கிளிக் பண்ணால் எங்கே வரும், கோடு இங்கே வரும். அப்போது என்னோட வேல்யூ எடுத்துட்டு N2ஓட வேல்யூ எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரிங்காக மாற்றி Nக்குள்ளேயே வச்சிருச்சு. அதனால் இங்கேயும் வச்சிருச்சு. CL ஆனதுனால இங்கேயும் வந்துருச்சு. புரிஞ்சா?